ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே தூண்டிடும் ஞான சுடர் ஒளியாலே தூண்டிடும் ஞான சுடர் ஒளியாலே தூண்டிடும் ஞான வேடர்குடியின் பிறந்த நடையும் பட்டி நோக்கி பள்ளியும் ஒன்றுமே சிற்றூர் தனக்கு சிறந்த நாடு என்று கூறினார்கள். பார்க்கும் பொழுது இந்த இடத்தை பார்த்தவுடனே இங்கே வாழக்கூடியவர்கள் வேங்கையின் வீரமும் வரிப்புலியின் உருமலும் காளையின் துடிப்பும் விரைந்தோடும் குதிரை வாழும் வேகம் கொண்ட மான் வாழ்ந்த அந்த குறிஞ்சி நிலம் ஆக தெரிவித்தாரே நாரத மாமுனிவர். இங்கே வள்ளி இருப்பதாக சற்று கவனித்து பார்ப்போம். ஆளோலும் சோ ஆளோலும் சோ நல்ல சாரிதம், வளமான குரல், இனிமையான கானம், குயிலை போன்ற குரல், யார் முயிலை போன்ற கூந்தல், கருவண்டுகளின் விழிகள், முத்துக்கள் போன்ற பல்வரிசை, சிறு இடை, ஒய்யார நடை, காவலிலே கவனம், கையிலே கவனமான் கொண்ட மங்கை வந்து கொண்டிருக்கும். பார்க்கும் பொழுது அலைமகள், கலைமகள், மலைமகள் மூன்று தமிழுக்கும் தோன்றியதும் மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, நீ மூவேந்தர் வழிவந்த மன்னவனோ, நீ மூவேந்தர் வழிவந்த மன்னவனோ, நான்கு குணம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ, நான்கு குணம் சேர்ந்தது பெண்ணிடமோ, அது நடை பழகி வந்ததென்ன என்னிடமோ, அது நடை பழகி வந்ததென்ன என்னிடமோ, என்னிடமோ, மூன்று தமிழ் தோன்றியதும் முன்னிடமோ, உதித்ததுமா செங்கதிதான் கீழ்த்திசையில், அதன் ஒளி வெள்ளம் பாய்ந்ததுமா வான்வெளியில், செங்கதிதான் கீழ்த்திசையில், அதன் ஒளி வெள்ளம் பாய்ந்தது வான்வெளியில், கதிர் போலே நான் கண்டேன் மன்னன் முகம், அதன் ஒளியாடே வளரும் நான் செங்கமலம், செங்கமலம், மூன்று தமிழ் தோன்றியதும் முன்னிடமோ, பனிமலையில் வளர்ந்ததென்ன மலர்கிளிகள், உன்னை பார்க்கையிலே பேசிடுமோ கிளிமொழிகள், உன்னை பார்க்கையிலே பேசிடுமோ கிளிமொழிகள், இருகொடியில் காய்ந்ததென்ன ஒரு கொடிகள், இருகொடியில்
உடுக்கை இடுப்பு உடலோ கருப்பு நிறம் படுக்கை விருப்பெடுத்து பாவடையாய் சுற்றி முட்டி தொடுங்குந்தல் மூட்டி முறுக்கி சடைப்படுத்து தட்டி பிரித்தெடுத்த தாளை நார் போல் ஒட்டி உலர்ந்தவளே உன்னுடைய பின்னழகும் என்னை எங்கெங்கே எட்டி தள்ளுதடி. ஒரு பெண்ணுக்கு இடுப்பாகப்பட்டது உடுக்கு மாதிரி இருக்குமா? உடுக்கு பாத்திருக்கீங்களா? என்ன உடுக்கு போடுங்க, உடுக்கு அடிப்பா. உங்க உடுக்க காமிங்க. இது என்ன உடுக்கு? மரத்தால் செஞ்ச உடுக்கு. மர உடுக்கு. நம்மகிட்ட உடுக்கு இருக்கா? இங்க வாசி. இது வந்து பிளாஸ்டிக் உடுக்கு. உடுக்க கொஞ்சம் எத்தா வச்சுக்கப்பா. உடுக்கை இடுப்பு உடுக்கை இடுப்பு உடலோ கருப்பு நிறம் படுக்கை விருப்பெடுத்து பாவடையாய் சுற்றி படுக்கை விருப்பெடுத்து பாவடையா சுத்தி இருக்கணும். இந்த காலத்துல எல்லாம் அப்படியா இருக்காங்க? ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் இப்படித்தான் தர்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாவடை சட்டை தான். படுக்கை விருப்பெடுத்து பாவடையாய் சுற்றி முட்டி தொடுங்குந்தல் மூட்டி முறுக்கி சடைப்படுத்து. ஒரு பெண்ணுக்கு முடியாகப்பட்டது முழங்கால் வரைக்கும் இருக்கணுமா? முழங்கால் வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த பழக்கம் இல்ல. முழங்கால் வரைக்கும் இருக்கணும். ஆனா இங்க வந்திருக்க ஆளுகளை பார்த்தா சௌரி உடி வச்ச ஆளுக மாதிரி தெரியுது. என்ன காரணம்? அப்படியா? நீங்க எதுவும் பார்த்தீங்களா? இல்ல இல்ல, ஒரிஜினலா? ஒரிஜினல், எல்லாமே ஒரிஜினல் தான். தட்டி பிரித்தெடுத்த தாளை நார் போல் ஒட்டி உலர்ந்தவளே. ஒரு பெண்ணுக்கு தேகமாகப்பட்டது தாளை நார் மெல்லிசா இருக்கும். தாளை நார் பார்த்துருக்கீங்களா? தாளை நார் அவ்வளவு மெல்லிசா இருக்கு. அந்த மாதிரி தேகம் இருக்கணுமா? ஆனா நான் பார்த்த வரைக்கும் எருமத்தோல் மாதிரியே இருக்கு. என்ன காரணம் தெரியல. ஏன் கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது? ஒரு ஊருன்னு இருந்தா கோவில் இருக்கணும். வாஸ்தவம் தானே? அதெல்லாம் உண்மைதான். இந்த கோயில் இருக்கு. கோவில் இல்லாத ஊரு சுடுகாட்டுக்கு சமம். ஊருன்னு இருந்தா கோவில் இருக்கணும். இல்ல நம்மள மாதிரி ஒரு நடிகன் இருக்கணும். அப்பதான் ஊருக்கு பெருமை. ஊரை வச்சு நம்மளுக்கு பெருமையா, நம்மளை வச்சு ஊருக்கு பெருமைன்னு பார்த்தா நம்மளை வச்சுதான் ஊருக்கு பெருமையா இருக்கணும். அதனாலதான் ஊர்ல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் வச்சு சாமி கும்பிடுறாங்க. மக்கள்லாம் நல்லா இருக்கணும். ஏன்னா பாருங்களேன், ஒரு அண்ணன் தம்பி பங்காளி மாமச்சனே இருப்பாங்க. உங்க வீட்டு விசேஷத்துக்கு வர்றதில்ல, எங்க வீட்டு விசேஷத்துக்கு வர்றதில்ல. சண்டை ஓட்டு நாரிக்கிடுவாங்க. இந்த திருவிழான்னு ஒண்ணு ஆரம்பிச்சுட்டா போதும் ஊர்கள்ல. முதலா அந்த சண்டை ஓட்ட ஆள்தான் முதல்ல வரி கொடுப்பாரு. ஏன்? என்ன சாமின்னு வந்தா எல்லாம் ஒண்ணு கூடிக்கிடுவாங்க. அதுக்காகத்தான் பொதுவாவே அதுக்காகத்தான் கோயிலை கட்டுறது. கோவில் இல்லைன்னா ஆளாளுக்கு சண்டை ஓட்டு அங்கிட்டு இங்கிட்டு கிடப்பாங்க. அதுக்காகத்தான் கோயில் கட்டி சாமி கும்பிடுறது. குளம் தெரியாம போனாலும் குலதெய்வம் தெரியாம போக கூடாது. நம்ம குளம் தெரியாம போனாலும் நம்ம குலதெய்வம் தெரியாம யாரும் போயிடக்கூடாது. ஏன்னா குலதெய்வ புண்ணியம் கோடி புண்ணியம் இருக்காது. குலதெய்வத்துக்கு போயிட்டு வரணும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது போகணும். ஏன்னா அப்பத்தே நம்ம சந்ததி நல்லா இருக்கு, நம்மளுக்கு பின்னாடி வர்ற பேரன் குழந்தைங்க நல்லா இருக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியும் உங்க குலதெய்வம் எதுன்னு கேட்டா. இப்ப இருக்கிற பிள்ளைகிட்ட போய் உங்க குலதெய்வம் எதுன்னு கேட்டா எங்க ஊர் பிள்ளையாருன்றாங்க. என்ன செய்யறது? அப்படி இருக்கிற காலத்துல ஏன்னா குலதெய்வம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இஷ்ட தெய்வம் எத்தனையோ தெய்வத்தை கும்பிடலாம். கருப்பு சாமி கும்பிடலாம், நொண்டி சாமி கும்பிடலாம், எத்தனையோ சாமியை கும்பிடலாம். ஆனா குலதெய்வ வழிபாடுன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்காக சொல்றேன்னா, குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வச்சாலோ மனசார நினைச்சாலும் அது செஞ்சு விடணும். இல்லைன்னா குலதெய்வத்தை மறந்துட்டாலுமே குலதெய்வ சாபம் வந்து அதிகமா நம்மளை வந்து தாக்கி போடும். ஆமா, குலதெய்வத்தை முதல்ல வீட்டுல இருந்து கிளம்பினா வாசல்லே குலதெய்வம் நிற்பாராம். நம்மளை எப்படா நினைப்பேன். ஆமா, அப்படின்லாம் இந்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா வேணும். மறந்துட்டோம்னா குலதெய்வ சாபத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு ஆபத்து ஏற்படும். சாதாரண விஷயம் கிடையாது குலதெய்வம். அப்படி இருக்கனால நல்ல சிறப்பான கிராமத்துக்கு வந்திருக்கான். கோவில் இருக்க நிறைந்த ஊர், மக்கள் நிறைந்த ஊர். நம்ம இடத்துக்கு வந்திருக்கோம்னா நம்மளும் சிறப்பு கொடுக்க இடத்துக்கு எப்படியெல்லாம் சிறப்பு கொடுக்கலாம் பார்த்தா, வெள்ளிமலை மான்குட்டி வெள்ளிமலை மான்குட்டி எங்கே போற வந்திருக்கு வேடன பார்க்க போறேன். வெள்ளிமலை மான்குட்டி எங்கே போற வந்திருக்கு வேடன பார்க்க போறேன். கொல்லிமலை தேய்ச்சிட்டு எங்கே போற கொல்லிமலை தேய்ச்சிட்டு எங்கே போற கொஞ்சம் வரும் குமரனை பார்க்க போறேன். அடி
வண்டாரவள்ளி கெண்டையோ ஒத்த கண்ணால் கிளிமொழி வாங்கினுகிறோ சர்க்கரையோ தேனோ கனியுடன் கலந்த பாகம் அண்டமா முனிவர்கள்லாம் அமிர்த வண்டு அளிக்கலாமே. ஆமா, மனிதனா பிறந்தா 4 பேத்துக்கு உதவி செய்யணும். உதவிலாம் செய்யறீங்களா? எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டே. பரவாயில்ல. மனிதனா பிறந்தா 4 பேத்துக்கு உதவி செய்யணும். உகத்திரியம் பண்ணக்கூடாது. சில பேர் உகத்திரியம் பண்றாங்க, நம்ம பண்ணலாமா? நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா மனிதனா பிறந்தா புண்ணியம் பண்ணலாட்டியும் பாவம் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆமா, நம்ம கடைசியில் என்னத்தை கொண்டு போக போறோம்? ஒண்ணுமே இல்லை. செத்த பின்னாடி என்னத்தை கொண்டு போறோம்? ஒன்றும் கிடையாது. நம்ம கொண்டு போறது என்னமோ, நம்ம சொத்து வராது, அண்ணன் தம்பி வரமாட்டேன், பங்காளி பங்காளி வரமாட்டேன், காரு பங்களா வீடு எதுவும் வராது. கடைசியா நமக்கு வர்றது என்னமோ பாவம் புண்ணியம் மட்டும்தான். ஆமா, அதனாலதான் மனிதனா பிறந்தா, ஏன்னா பிறப்பிலே சிறந்த பிறப்பு மனித பிறப்பு. இந்த பிறப்புல 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டு போயிடணும். ஆமா, 4 பேர் மெச்ச வாழணும். 4 பேர் மெச்ச வாழணும்னா என்ன? நம்மள 4 ஊருக்கு தெரியணும். தெரிஞ்சனாலதான் மதுரையில இருந்து இங்க வந்திருக்கான். ஆமா, இல்லைன்னா வருவோமா? வர முடியாதுல. சொல்லங்குடி ஜெயராமேசன் சொன்னாதான் தெரியும். ஆமா, ஊரை சொன்னாவே உங்களுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம உழைக்கணும். ஆமா, அதுதான் 4 பேர் மெச்ச வாழணும். 4 பேர் போன பாதையில போகணும். 4 பேர் பூஞ்சலை கூப்பிட போவையில நம்மளுக்கு ரொம்ப தூரம் நல்ல வழியில கூப்பிட்டு நல்ல வழி 4 பேர் நல்ல பாதையில கூட்டி போனாதான் போகணும். 4 பேர் மெச்ச வாழணும். இப்படித்தான் மனித பிறப்பு இருக்கணும். அதை விட்டு அவன் கூட சண்டை ஓட்டுக்கிட்டு இவன் கூட சண்டை என்னத்தை கண்டான்? அது இல்ல, அம்மனத்தை கண்டான். ஒன்றும் கிடையாது. இருக்கிற காலம் வரைக்கும் 4 பேத்துக்கு உதவி செஞ்சுட்டு போயிடணும். எதுக்காக சொல்றேன்னா, பாருங்க, ஒருத்தன் இப்படித்தான் பாருங்க, சாக போகும்போது நல்ல பணம் காசு நல்ல சொத்து சுகம் பல கோடி ரூபாயில வீடு கட்டி வச்சிருப்பாப்ல. ஆமா, ஆனா ஒருத்தனுக்கு ஒத்த ரூபா தர மாட்டாரு. அதை சேர்த்து வச்சு என்ன செய்ய? அதானே, காரு பங்களா எல்லாம் இருக்கும். ஆனா காலையில எழுந்திரிச்சு இந்த ரோட்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்தாதான் அவர் உடம்புக்கு நல்லா இருக்கும். ஏன்? அவர் உடம்பு ஃப்ரீயா இருக்கும்ல. ஃப்ரீ சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு எல்லாம் இருக்கும், எதுவும் வராது. பல கோடி ரூபாய் சொத்து இருக்கும். ஆனா அவர்னால கார்ல போக முடியாது. விடிய காலில் எந்திரிச்சு பச்சை தண்ணியை குடிச்சுட்டு ஒரு 8 கிலோமீட்டர் வங்குட்டு ஓடணும். அப்பதான் அவர் உடம்பு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்க முடியும். ஆமா, இல்லாட்டி 50,000 செலவழிச்சு ஆஸ்பத்திரியில் கிடக்க வந்தேன். உண்மைதானே? அதெல்லாம் உண்மைதான். ஒவ்வொரு ஆளும் என்ன செய்வது தெரியுமா? ஒரு கடை பேக்கர்ல போய் ஒரு லட்டை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எச்சியெல்லாம் ஒழுகும், சாப்பிடுவோம். ஆனா அதை திங்க முடியாது. திண்டா சேர்த்துருவாங்க ஆஸ்பத்திரியில. அப்படி இருக்கிற காலத்துல சொத்தை சேர்த்து வச்சு என்ன செய்யணும்? 4 பேத்துக்கு உதவி செய்யணும். ஆமா, அதுதான் மனிதனோடது. நீங்க எல்லாம் உதவி பண்றீங்க நம்புறேன். ஏன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா நம்மளும் உதவி பண்ணத்தான் வந்திருக்கான். இந்த இருக்கிற ஆளுக்கு உதவி பண்ணிட்டு போவான். அப்படி இருக்க காலத்துல இடத்தை எப்படி எல்லாம் மன்னிக்க வேணும் பார்க்கும்போது ஏரிக்கிற பூங்காற்று எரிக்கர பூங்காற்றே, நீ போற வழி தென்கிழக்கோ, தென்கிழக்கு வாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு. எரிக்கர பூங்காற்றே, நீ போற வழி தென்கிழக்கோ, தென்கிழக்கு வாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு.
அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரமாத்து பசு முன்னால் உருக்கி வார்த்த அழகுள்ள சித்திரப்பதுமை அன்னமும் வெக்கம் நன்னடை பயிலும் ஆரணங்கு 14 முகம் கிளி 4 மொழி. இப்படி பிரம்மன் படைப்பில் எவ்வளவோ அழகு இருக்க இவ்வளவு இங்கே அழகு தமிழ் உலாய் கொண்டிருக்கும் அழகை பார்க்கும்போது மேலும் ஏன்னா பாருங்க இந்த மனித உடம்புல பல விஷயம் இருக்கு. இருக்கா? 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, கண்ணு இருக்கு, காது இருக்கு. ஒரு கண்ணு போனா ஒரு கண்ணால பாத்துக்கிறலாம், ஒரு காது போனா கேட்டுக்கிறலாம், ஒரு வாய் போனா ஒன்னும் செய்ய முடியாது, வேவான்னு தெரிய வேண்டியதேன். பாருங்க இந்த 2 கை 2 கால் இருக்கு. இந்த இடது காலு நான் முன்ன போறேன்னு சொல்லி கொஞ்சம் ஆணவப்பட்டா இந்த பின்னாடி இருக்க கால்னால வர முடியுமா? நடக்க முடியுமா? முடியாது. இந்த கால் முன்ன போறேன்னு சொல்லி ஆணவப்பட்டா அந்த கால்னால வர முடியாது. சரி இந்த கையை நான் முன்ன போறேன்னு சொல்லி இந்த கையை ஆணவப்பட்டா இந்த கையினால வர முடியாது. ஆக மொத்தத்தில் மனிதனால் நடக்கவே முடியாது. ஏன்னா செத்து 2.5 நாள்ல தண்ணியா போயிடும் உடம்பு. நம்ம செத்து போயிட்டோம்னா 2.5 நாள் தான், 2.5 நாள்ல தண்ணியா போயிடும். இந்த உடம்புல என்னென்ன எம்பிட்டு ஆணவம் எம்பிட்டு கௌரவம். என் இடத்துல வேலியை போட்டுவிட்டேன், அவன் வீட்டில் இருந்து தண்ணியை ஊற்றுனா என் வீட்டுக்கு வருது. விடிய காலில் திறந்தா அவன் மூஞ்சிலதான் முழிக்க வேண்டியிருக்கு கதவை. அப்படியெல்லாம் இருக்கிற காலத்தில் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அருண்மொழி உங்க வீட்டை வாச திறந்தா என்ன தெரியும்? எங்க வீட்டு வாச திறந்தா கிரவுண்ட் தான் தெரியும். தப்பிச்சுக்கிட்ட. உங்க வீட்டை திறந்தா எங்க வீட்டு வாசல் வேப்ப மரம் இருக்கு, வேப்ப மரம் தான் தெரியும். பரவாயில்ல. எங்க வீட்டை திறந்தா கோவில் இருக்கும், பிள்ளையார் கோவில். அப்புறம் என்ன ஒவ்வொரு ஆளும் என்ன செய்வாது தெரியுமா? விடிய காலில் எதிர்த்தாப்புல சண்டைக்காரர் இருப்பேன். கதவை திறப்போமா வேணாமா? திறந்தா சனியை வே மூஞ்சில முடிக்கணும். விடிய காலையில வே மூஞ்சில அது வேமா திறந்துருவாங்க. 5:30க்கெல்லாம் திறந்துருவாங்க. உங்க மாப்பிள்ள அருண் இங்க இருக்காரு. அவர் இன்னைக்கு என்னமோ வீட்டுல இருக்காரு. அப்படியே வந்தா அவனை யாரு சமாளிக்கிறது? வீட்டை திறந்தானே எதிர்த்தாப்புல சண்டைக்காரர் இருப்பேன். ஆமா மூஞ்சில எப்படிடா முழிக்கிறது? மூஞ்சில விடிய காலில் முழிச்சா போன காரியம் நல்லபடியா நடக்குமா? அப்படியெல்லாம் சில பேர் நினைக்கிற ஆளுங்க. அப்படியெல்லாம் இருக்க காலத்துல நம்ம அப்படியெல்லாம் இருக்க கூடாது. எதுக்காக சொல்றோம்னா சொல்றீங்க 4 பேத்துக்கு சொன்னோம்னா 2 பேத்துக்கு போய் சேரும். சொல்லுங்க. ஏன்னா உலகத்துல கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் பெத்த பிள்ளையா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நீங்களா நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நம்ம என்னதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு தான் அழுவாங்க. அப்படி சொல்லுங்க. 1 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் கண்ணை தொடச்சிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஆமா ஆமா அது உண்மைதான். இந்த கட்டின கொண்டாட்டி என்ன செய்வா தெரியுமா? புருஷங்காரன் செத்து போயிட்டாருன்னா ஒரு 10 நிமிஷம் அழுதுட்டு கண்ணையும் மூக்கையும் தொடச்சுட்டு போய் வீட்டை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்காக வீட்டை சுத்தம் பண்றாங்க? அதுக்கு அந்த வீட்டை அடுத்து பார்க்க போற அந்த அவகதான். இந்த அண்ணன் தம்பி 3 பேர் இருப்பாங்க. இந்த அண்ணன் தம்பியில ஒருத்தன் மட்டும் பேசுவான். அவன் தான் செத்து போயிட்டானே, அவனுக்கு எங்க அப்பன் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்து சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டான். இன்னும் எதுக்குடா அவன் செத்ததுக்கு நம்மகிட்ட வந்து பங்கு வைக்கிறான்னு நினைப்பேன். அந்த அண்ணன் தம்பியில 3 பேர். இந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பேன்? நம்மகிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருப்பேன், வாங்கனே போங்கனேட்டு. செத்த பின்னாடி என்ன விஷயம் தெரியுமா? இவன் செத்த மாலையில இருக்கிற நம்ம வீட்டுக்கிட்ட கொண்டு போடுறாங்க. 4 வீடு தள்ளி அருண்மொழி வீடு இருக்கே, அங்க போய் போடணும். இந்த கூட வந்திருக்கேன் என்ன நினைப்பேன்? எதுக்குடா உட்காந்து இவன் மூஞ்சியே வாத்துக்கு தெரிய கருமத்தை. அப்படியெல்லாம் சண்டை ஒரு ஆளு நிறைய இருக்கு. இவனை எதுக்குடா என் வீட்டு வழியா தூக்கிட்டு வர்றேன் அப்படி பேசுவாங்க. இந்த கூட வந்து என்ன எதுக்குடா அங்கனே உட்காந்துருக்கான், வந்தது வந்துட்டான், 4 கடையை பக்கம் போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியே அந்த சின்ன குழந்தைய ஆமா சும்மா மெப்பனைக்கு உட்காந்துக்கிட்டு போயிடுறது. இந்த வீட்டுல பேரன் குழந்தைய சின்ன குழந்தைய 3 குழந்தைய தெரியும். அது என்ன நினைக்க, நம்ம தாத்தையும் செத்து போயிட்டாரு, 3ஆவது நாள் கறிச்சோறு ஆக்கி போடுவாங்க. ஆமா அதுல எலும்பில்லாத கறி ஊரா நம்மளுக்கு வருமானம் இந்த பேரன் குழந்தைகளுக்கு நப்பு. ஆக மொத்தத்துல தாத்தனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது என்ன விஷயம்னா, ஒரு தகப்பை வந்து மகனை பார்த்து அழுதாராம். என் பிள்ளை சாப்பிட்றதுக்காக நான் பட்னியா கிடந்து ராப்புகளாக உழைச்சு சேர்த்து வீடு கட்டி வச்சேன். இன்னைக்கு என்னை ஒரு பாயை கொடுத்து திண்ணைக்கு தள்ளிட்டாங்க. இதுக்கு மேல உயிரோட இருக்கலாமா கடவுளேன்னு நினைச்சு அழுதாராம். பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு பொண்டாட்டி வச்ச கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என் மகன் நல்லா இருக்கணுக்காக என் மகனுக்காக பங்களா வீடு கட்டி வச்சு நடு வீட்டுல ராஜா மாதிரி உட்கார வச்சேன். இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டு என்னைய தள்ளிட்டாங்க, திண்ணைக்கு தள்ளிட்டாங்க. இதுக்கு மேல எதுக்குடா கடவுளை உயிரோட இருக்கணும்னு ஒருத்தன் நினப்பு. ஒவ்வொரு ஆளும் என்ன நினைப்பாங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே இருக்கணும்,
பல பேர்த்த ஏமாத்த வேண்டியது இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் நினைப்பாங்க. ஒவ்வொரு ஆளும் என்ன நினைப்பாங்க, கடவுளை என்னை இழுக்க போடாம கொண்டு போயிடுறா, என்னை எவனும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைப்பு. ஒவ்வொரு ஆளும் இந்த உலகத்தை விட்டு போன பின்னாடியும் இந்த மண்ணு எனக்கு தான் சொந்தம் என்ன செய்வது தெரியுமா, தன்னை புதைச்ச இடத்துல பெரிய கல்லறையா கட்டிடுவாங்க. கல்லறையா கட்டி பேரை அடிச்சு போட்டுருவாங்க. காலங்காலத்துக்கு புல்லு முளைச்சாலும் கல்லு முளைச்சாலும் கருவலை முளைச்சாலும் அந்த இடம் அவங்களுக்கு தான். அங்கன யாரும் போக கூடாது. அது எதுக்கு, போன பின்னாடி அதை வச்சு என்ன செய்ய போறான், ஒன்றும் கிடையாதுல்ல. அப்படிலாம் சில பேர் இருக்க காலத்துல, இப்ப இருக்கிற காலத்துல நம்ம அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ரமேஷ் அண்ணே. அப்படி இருக்கனால இன்னைக்கு இருக்க மனுஷன் நாளைக்கு செத்து போறேன், இதுல என்ன ஒண்ணும் இல்ல, வாழ்க்கையே ஒரு வேஷம். முன்னாடிலாம் பிள்ளைகளுக்கும் பெத்த பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்காக வாழ்ந்தாங்க. இப்ப எல்லாம் அப்படிலாம் வாழக்கூடாது. தனக்கு தானே சேர்த்து வச்சுக்கிட்டு நல்லபடியா இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடணும். நம்மளை விட்டுருவாங்க. அப்படி இருக்கனால தன்னந்தனியாக உலாய் கொண்டு இருக்க நானும் பார்க்கும் பொழுது தன்னந்தனியாக தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாலே பூமுகமாது முகம் தெரியாமல் மயங்குவதென்ன, இனம் தெரியாமல் கலங்குவதென்ன, என்னவோ சொல்லுங்கள் தள்ளியே நில்லுங்கள், தொட்டதால் உள்ளம் துடிக்கின்றது. தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாலே பூமுகமாது உன்னிடம் பாதி உன்னிடம் பாதி மின்னுவதல்ல சொல்லடி தேவி, உன்னிடம் பாதி என்னிடம் பாதி மின்னுவதென்ன சொல்லடி தேவி, காதலில் பாதி மோதலில் பாதி கற்பனைதானா இது என்ன கேள்வி, கைகள் ரெண்டும் பின்னும் போது சொர்க்கம் பாதி வெட்கம் பாதி. தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாலே பூமுகமாது முக்கணிச்சாறு தித்திப்பதில்லை முத்தங்கள் தள்ளு சொல்லடி கண்ணே, முக்கணிச்சாறு தித்திப்பதில்லை முத்தங்கள் தந்து சொல்லடி கண்ணே, இப்படி கேட்டால் எப்படி கண்ணா எடுத்துக்கொண்டாய் நான் பொறுத்து கொள்வேனா, பஞ்சம் போட்டு கொஞ்சம் போது பஞ்சம் மாறும் நெஞ்சம் தீரும். தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாலே பூமுகமாது பூமுகமாது பூமுகமாது. நான்கு வேதங்களை தூண்களாகும் மந்திரங்களை பரனாக அமர்த்து அழகை பார்க்கும் பொழுது இடத்தை வர்ணித்து கொண்டே இருக்க வேண்டும். சற்றேனும் ஆவல் குறைவில்லை. ரமேசனே, அந்த காலத்துல எல்லாம் பாட்டு எழுதுறவ எப்படி எழுதுவது தெரியுமா? சொல்லுங்க. ஒரு கரையில போய் ஆத்தங்கரையில போய் உட்காந்துக்குருவாங்க. ஆனா மிகப்பெரிய மகான் அக்கா சொன்னது மாதிரி எனக்கு கூட தெரியாது, அவங்க சொல்லித்தேன் தெரியும். என்னது பாட்டு எழுதுறதுல மிகப்பெரிய மகான் அவரு கண்ணதாசன் ஐயா பிறந்த நாள் இன்னைக்கு. அப்படியா? சொன்னாங்கல்ல. பரவாயில்ல. நேத்து ஏன்னா பாட்டு எழுதுற என்ன செய்வா தெரியுமா? ஒரு ஆத்தங்கரையில சும்மா சாயங்காலம் பொழுது சாய போற நேரத்துல உட்காந்து நிலவு வந்த பின்னாடி அந்த நிலவை பார்த்தே பாட்டு எழுதுவாங்களாம். ஒரு பெண்ணை வர்ணிக்கணும்னா அந்த காலத்துல ஒரு அப்படித்தான் எழுதியிருக்காங்க. எதுக்குங்க கவிஞருக்கு போறீங்க? நீங்களே அருள்மொழியே காதல் பண்ணாவே தன்னால கவிதை வந்துடும்ல, எதுக்கு கவிஞர்கிட்ட எதுக்கு போறீங்க? ரோசா பூ முள்ளு குத்துது அப்படி இப்படி தன்னால கவிதை வந்துடும். ஆனா இந்த காலத்துல எப்படி பாட்டு எழுதுறாரு தெரியுமா? எப்படி? நேர போறாங்க, நேர காரைக்குடி பஸ் ஸ்டாண்டு கிட்ட உன்னை வாங்குறாங்க. சரி, ஒரு 150 ரூபாய் கொடுத்து உன்னை வாங்கி சரி போய் ஆத்தங்கரையில் உட்காந்துக்கிட்டு ஊற்றி சாப்பிட்டு என்ன நோக்கம் வருதோ அந்த நோக்கத்தில் எழுதுறது. அந்த சொன்ன மாதிரி அவன் கூட போனியே அண்ணனை பாத்தியா, இந்த மாதிரிலாம் எழுத ஆரம்பிச்சுட்டா. காலங்கள் மாறிட்டு இருக்கு தப்பு. அப்படி பாட்டுலாம் எழுதுறாங்க. அப்படி இருக்க காலத்துல நம்ம அப்படியெல்லாம் வர்ணிக்க கூடாது. எப்பவுமே பழசுதேன். அந்த நிலவு ஒரு பெண்ணாக அந்த பெண்ணை வருந்து பாடுறது பார்க்கும்போது, நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரழ
நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மானினமும் மீனினமும் மயங்குகின்ற வெளியோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ புருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு தனையாக பருவம் ஒரு தரமாக போர் தொடுக்க பிறந்தவளோ குறுநகையின் வண்ணத்தில் ஒளிவிருந்த கள்ளத்தில் குறுநகையில் வண்ணத்தில் குடிவிழுந்த கள்ளத்தில் தேன்சுவையை தான் கடந்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ பவளமென விரலகமும் பசுந்தலை போல் வளைக்கரமும் பவளமென விரலகமோ பசுந்தொழி போல் வளைக்கரமோ தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூக்கொடியோ ஆழ்கடலின் கங்காக நீர்கழுத்து அமைந்தவளோ ஆழ்கடலின் சவுண்டாக நீர்கலத்து அமைந்தவளோ யாழிசையின் மொழியாக வாய்மொழிதான் அமைந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ செந்தடலில் மொழி எடுத்து சந்தனத்தில் குளிர் கொடுத்து செந்தலில் ஒளி எடுத்து சந்தனத்தில் உடல் கொடுத்து பொன்பதத்தில் வார்த்து வைத்த பெண் உடலை என்னவென்னே மடல் வாழை துணை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க மடல் வாழை துணை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவனின் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகியற்றே. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ ஒருவர் என்ன சரி எது பிடிக்கிறதே ஒரு வேலை. என்ன வாங்க 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 நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறான். ஆ. உங்களை பார்த்தா இருக்கிற ஆள் மாதிரி தெரியலையே. வேற என்ன ஆ. வேற எப்படி தெரியுது? ஆ. யார் நீங்க? ஓஹோ, நீங்க கேள்வி இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? யார் நீங்க கேக்குறது கேள்வியா? வாங்க, ஒரு பேர் என்ன? ஒரு பேரு வாங்க. இங்கு வேலன் வேடனாக நடித்து கொண்டிருக்கும் சுப்பு சுல்தான் அவர்களுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க. சப்ராசா. இங்கு வேலன் வேடன் விருத்தனாக நடித்துக் கொண்டிருக்கும் பாசத்துக்குரிய அன்பு மச்சான் கருவனூரை சேர்ந்த எஸ்வி வசீகரன். இப்படி இனிஷியல்லாம் சொல்ல முடியுமா ஐயா? எஸ்வி வசீகரன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடப்பட்டப்படுகிறது. மச்சனே வேணுங்கிறது. பொன்னாடை அணிவித்து புகழாரும் சுட்டிய கிராமத்தாருக்கும் இந்த நாடகத்தை அமைப்பாளரும் ஆகிய அன்பிற்கும் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் வேலாயுதம் அவருக்கு எனது சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி இருந்த வணக்கம். சரி வச்சுட்டு வாங்க.
யார் நீங்க? முதல்ல நீங்க யாரு, என்ன விஷயமா, போதும் வந்தீங்களா, என்ன போகுது? நீங்க சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்ல மாட்டீங்களா? நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க யாருன்னு சொல்ல ஏன் மாட்டீங்களா? நீங்க சொன்னா உங்க ஒப்பை விட்டு முதல்ல குறைஞ்சு வருமோ? நீங்க சொன்னா உங்க வேற ஆள்கிட்ட வச்சுக்கிறேன். ரொம்ப வீம்பா பேசுறீங்க. யாரு வீம்பு பண்றதுக்கு தானே வந்திருக்கிறேன். ரொம்ப பேசுறீங்க. என்னுடைய இடம் காவலுக்கு நான் வந்திருக்கிறேன். மன பிராந்தியா பேசிட்டாலே அதீங்க. பிராந்தியா பேச்சு தூள் கலப்புறையில அதெல்லாம் தூள் கலப்புவான். எதுக்கும் கஞ்சா வீரனா இருப்பீங்களோ? அஞ்சா வீரனுங்க. அஞ்சா வீரன் கொஞ்சமாவது சிந்திப்பீரா? என்ன பீரு பேச்சு சுத்தம் இல்லையே. அதுல வாருங்க. எதுல பாக்க? அதுல பார்த்தா நல்லா இருக்குமா? அதுல பார்த்தா காலையில நல்லா இருக்குமா? நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல, அதுல நான் பார்க்கல. பல பேர் பார்க்கவும் நான் விரும்பலையா. அப்படியா? என் இடத்துல காவல் என்னத பாத்தீங்களா? சொல்ற கேளியா? என்னத என் இடத்துல காவல் பாக்குறத தவிர மத்த வேலை எந்த வேலையும் நான் பார்க்கவே மாட்டேன். என்னத பாத்தீங்களா? இல்ல இல்ல பார்த்தது இல்ல. இங்க என்ன சரிய? காவல் பாக்குறேன். உங்க வேலையை நீங்க வாருங்க. என் வேலையை நான் சரியா பாக்குறேன். வேலையை பாரு. அப்புறம் என்னையா வர்றாள் பூரா என்கிட்டயே வம்புக்கு வருவீங்களா? அந்த ஆளு பிடிச்ச நாரதர் வந்து பாடா படித்து எடுத்து வச்சு போயிட்டாரு. இவ்வளவு அவசாரிக்கிறீங்களே, நீங்க யாரு? அவுசாரியா? இவ்வளவு விசாரிக்கிறே நீ யாருன்னு? இடத்துக்கு சொந்தக்காரன்னு சொல்லியிருக்கேன். ஆமா, இடம் உங்க இடமா? எங்களுடைய இடம் தான். எப்படி நம்புறது? நான் கேக்குறேன், நீங்க போது வந்தீங்களா, என்ன போகுது? உங்களுக்குள்ள என்னது போகுது? இப்படி பேசினா தானே எரிச்ச மாதிரி வருது. அப்புறம் என்ன போகுதுன்னு கேக்குறேன். உங்களுக்குள்ள என்னது போகுதுன்னு? இப்படி பேசாதையா, அப்படி பேசாதையா. என்ன என்ன போகுதுன்னு கேட்டே இல்ல. என்ன போகுது? உங்களுக்குள்ள என்னது போகுது? அப்படி போகாதியா. ஏன் போனது என்னட்டுக்குள்ள போனா நல்லாவா இருக்கு? போனது இல்லையா? அப்ப நீங்க உள்ள வேற எங்கிட்டாவது கொண்டு விழுங்க. இதுக்குள்ள போனா வேற மாதிரி இருக்குமியா. அப்ப உள்ள விட்டதை பார்த்தீங்களா? இல்ல இல்ல, உள்ள விட்டதை பார்க்கல. இல்ல. எப்பத்தையும் பாப்பைய? எப்பத்தையும் பாப்பைய? நான் கேட்கிறேன், அப்படி என்னதாயா போச்சு? சரி நான் கேட்கிறேன். சரி, தூங்குற வாயில சக்கரை போட்டா துப்புவானா சப்புவானா? நானா சப்பிட்டு போயிருவேன். ஆத்தாடி, வாய பார்த்தாலே தெரியுது. தூங்குற வாயில சக்கரை போட்டா ஐயா மத்தவங்க எல்லாம் துப்பத்தையும் செய்வேன். சரி, நான் எப்ப போட்டாலும் சரி சப்பிட்டு போயிருவேன். ஆத்தாடியா, நல்ல மனுஷியா. உண்மையா ஒத்துக்கிறேன்ல. சரி, உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க தூங்கையில உங்க வாயில கனிஞ்ச வாழைப்பழத்தை வச்சா என்ன செய்வீங்க? நானும் விரிச்சுன்னு உரிச்சு இழுத்துருவேன். ஆத்தாடி, சில பேர் துப்பிடுவாங்க. தூண்டு கன்றாவி, அவன் தெரியாதவன் விவரம் தெரியாதவன் துப்ப செய்வேன். நம்மளுக்கு அப்படி இல்ல. எப்படி செய்வீங்க? சலுன்னு சாப்பிட்டுருவேன். எப்படி சாப்பிடுவீங்க? சாப்பிட்டுருவேனே விடிய. பரவாயில்ல. ஆமா ஆமா, நல்ல மனசுக்காரியா. சத்தியமா சொல்றேன், நல்ல மனசுக்கு. சரி சரி சரி, அது இருக்கட்டும். வரட்டு நக்கி. வரட்டு நக்கியா? என்ன வரட்டு நக்கி? வரட்டு இன்னைக்கு யாரு வரட்டு நக்கி? அதுல பாருங்க. என்னையா வந்ததுல இருந்து அதுல பாருங்க அதுல பாருங்க. கதையில கதையில எனக்கு சொல்ல கதையில பாரியா அப்படி சொல்லுங்களே பார்க்கலாம். என்ன தலையில ஒரு கட்டு கட்டி இருக்கீங்க? தலையில இது செலந்தி வரப்பட்டு இருக்கு. அப்படியா? நெத்தியில? நெத்தியில அப்படிதான் புண்ணுதான். சரி, நான் கேக்குறேன், என்னையா உங்களுக்கு என்ன தன்மை இருக்கு இங்க? எங்க? என்னுடைய காவல் பாக்குற வேலையா? இல்ல, என்ன தன்மை இருக்கு உங்களுக்கு? தன்மைனா எப்படி எனக்கு புரியலையே. எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? யாரை பார்த்து கேக்குறீங்க? குறிப்பறியும் தன்மை இருக்கா? குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பறியும் தன்மை இருக்குது. இருக்கு இருக்கு. நீங்க வேடுவர் மாதிரி தெரியுது. நான் கேக்குறேன், வந்த உடனே நீங்க ஏன் குறிய பாக்குறீங்க? குறிய எங்களுடைய குல ஆச்சாரமே யாரு வந்தாலும் சரி சரி இவங்க என்னாருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான். ஆமா, எனக்கு சொந்தமானது தேடி வந்தேன். சொந்தமானது என்னது? என்னது? அதுதான் என்னதுன்னு. அதுதான் என்னதுன்னு? யோ, அது தெரியாது. என்னதுன்னு கேக்குறேன். உங்கது கிடையாதுங்க. என்னது? இல்லையா, உன்னது என்னதுன்னு சொல்லியா, அது என்ன அதுன்னு கேக்குறேன். ஓ, அப்படி கேக்குறீங்க. எனக்கு சொந்தமானது. சொந்தமானது என்னது? நாசமா போய் என்னன்னு சொல்லி சொல்லையா. சொந்தமான் அது மானா? மான் குட்டி அப்படி சொல்லியா. சொந்தமானது 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 எந்த சொந்தமானது? என்ன சொந்தமானது? நீங்க தான் சொன்னீங்க எனக்கு குறிப்பறிந்த நன்மை இருக்குன்னு. மான்குட்டியா உள்ள போயிருக்கா? மான்குட்டி உள்ள போயிருக்கு. மான்குட்டியை எங்க பாத்தீங்க? உங்க இதுக்குள்ள. ஐயோ, எரிச்சலா பேசுறியா? ஏயா ஏன் இதுக்குள்ள போச்சு? இதுக்குள்ள வச்சு இதுக்குள்ளயா போச்சு? என் கைய பாக்கலையா நீங்க? உங்க இதுக்குள்ள. ஓ, எங்க வனத்துக்குள்ள இடத்துக்குள்ள அப்படி சொல்லியா? ஐயா, உங்க இடத்துக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்லலாமே. ஓ, இதுக்குள்ள போச்சு அப்படின்னா என்னையா பேச்சு? காட்டுல இருக்காளு அப்படித்தானங்க பேசுவோம். மான்குட்டி இது இதுக்குள்ள போயிருக்கு. எங்க பாத்தீங்க? இங்கதான் பார்த்தேன். இங்க பார்த்த இதுக்குள்ள போயிருக்கு. உள்ள போயிருக்கு. ஏன் பார்த்த மான பார்த்த இடத்துல பிடிக்கல? எப்படி? பார்த்த இடத்துல ஏன் மான பிடிக்கல? போனோனே செஞ்சா நல்லா இருக்குமா? ஓஹோ, அப்ப நீங்க வேணா போனோன்னு பக்க பக்குன்னு செய்ய மாட்டீங்க. கொஞ்சம் நேரம் ஆகி பொறுத்து இருந்து படுத்து எல்லாத்தையும் கொஞ்சம் ஆட விட்டு அமர விட்டு ஆட விட்டு தடையை பார்த்து கொஞ்சம் இழப்ப நிப்பாட்டி அப்புறம் தான் செய்யறது. மூடி ஏத்தி தான் செய்யறது.
சரி 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 சரி. மான் குட்டி உள்ள போயிருக்கு. மான் குட்டி உள்ள போனவானு ஆண் மான் தானே? என்னது ஆண் மான் தானே? நல்லா கெடுத்து பொழப்ப. ஏன் ஆண்மான நான் தேடி வருகிறேன் முட்டா பையலா? நான் தேடி வந்தது அழகான பெண்மான். எப்படியா பாத்தீங்க பெண்மான்னு? எதை வச்சு பாத்தீங்க? இப்ப நான் கேக்குறேன், இதுக்கு பேர் என்னது? எதுக்கு பேரு? இதுக்கு பேரு நெத்தி. இதுக்கு பேர் என்ன? புருவம். இதுக்கு பேர் என்ன? மூக்கு. இதுக்கு பேர் என்ன? வாய். இதுக்கு பேர் என்ன? காது. பெண்மான்னு பாத்தீங்கல, எதை வச்சு பாத்தீங்க? அதை வச்சுட்டேன். அதை வச்சுனா எதை வச்சு? அதை வச்சுதாயா? யோ எதை வச்சியா? அட அதை வச்சுதாயா? சரி விடியா. குட்டி போட்டதா குட்டி போடாததா? குட்டி போடல. குட்டி போட்ட மானை கொண்டு போய் நான் பண்ண வைக்கவா? அதானே. குட்டி போடாத மானே அதை எப்படி குட்டி போடல எப்படி பாத்தியா? அது அதை வச்சுட்டேன். அது சரி. சென பிடிச்சிருக்கா சென பிடிக்கலையா? இனிமேலுக்கு தான் நீங்க கொண்டு சென பிடிக்க வைக்க. ஆமா நான் தான் சொல்றேன். நான் கேக்குறேன், நீ வேண உடனே செஞ்சா நல்லா இருக்கும். இல்லையா? நான் கேக்குறேன், வேடு வரா இல்ல மாட்டு டாக்டராயா? ஏயா அதுக்கு போய் சென ஊசி போடுறதுக்கு? ஊசி ஓட போறேன்னு சொன்னா உங்ககிட்ட. அப்புறம் நீ தானே அப்புறம் சென்னையாக்குறோம்ன்ற. பெண்மானா ஆண்மானான்னு கேட்டீங்கல்ல? ஆமா நான் சொல்றேன். நான் சொன்னா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா? சொல்லுவையா சொல்லுவையா. வரமா இருக்கா? இப்ப ஆண்மானா இருந்தா என்ன செய்யும் தெரியுமா? ஆண்மானா இருந்தா என்ன செய்யும்? வாழை தூக்கிட்டே ஓடும். சரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நல்லா ஒரு நாய்க்குட்டி இருக்கு. சரி ஆண் குட்டி. இந்த நாய்க்குட்டிய ஒரு 4 ஆண் நாய் சுத்தி வருது கடிக்கிறது. சரி இந்த நாய் என்ன செய்யும்? உடனே வாழை ஆட்டிக்கிட்டு அந்த 4 நாய் உட சண்டை ஓட போகும். சரி இது ஆண் நாய். இந்த பெண் நாய் என்ன செய்யும் தெரியுமா? அதே 4 ஆண் நாய் வருது. சரி இந்த 4 ஆண் நாயை பார்த்து அந்த பெண்குட்டி என்ன செய்யும்? படக்குன்னு வாழை மடக்கிட்டு ஒரு மூளையை காட்டி போய் படுத்துக்கிறோம். ஏன் ஏன் பண்ணி போடுவாங்க, செஞ்சு விடுவாங்க, கடிச்சு கொதறி போடுவாங்க. நான் மூளையில போய் படுத்துக்கிறேன். அந்த மாதிரி ஆண்மான் என்ன செய்யும் தெரியுமா? வாழை தூக்கிட்டே ஓடும். பெண்மான் வந்து வாழை மடக்கிட்டே ஓடும். அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். இப்ப குட்டி ஓட்டமான குட்டி ஓட்டமானுன்னா குட்டி ஓட்டமான இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி வகுத்துல தார தாரையா சார சாரையா கோடு கிடக்கும். சரி இந்த மானு அப்படி கிடையாது. நல்ல தலை தலைன்னு கொழு கொழுன்னு மொழு மொழுன்னு. அப்ப சென பிடிச்ச அப்படி கிடையாது. சென பிடிச்சிருக்கியா? அப்ப சென பிடிச்சதா மானுதாயா கொழு கொழுன்னு தலை தலைன்னு மொழு மொழுன்னு இருக்கு. அப்ப இருக்கிற மானெல்லாம் புல்லு இதுதான் திங்க. இந்த மானு பப்ஸ் சோமாசு திண்டுக்குது. அதப்ப கொழு கொழுன்னு தெரியும். அப்படியா? சரி கொம்பு இருக்கு. நான் கேக்குறேன் உங்ககிட்ட. கொம்பு இருக்கு. என்ன கேட்ட? சரியா கேளு. நான் கேக்குறேன். ஒரு குழந்தை பிறக்குது. சரி இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு எதை வச்சு கண்டுபிடிப்ப? அதை வச்சுட்டேன். எதை வச்சு? அதை வச்சுட்டேன். என்ன கேட்டையில விளக்கமா? ஆமா நீ விளக்கமா சொல்லியா வைப்பா? சொல்றேன் சொல்லியா. அதை வச்சுட்டேன். எதை வச்சு? அதை வச்சுட்டேன். அதை வச்சுட்டாயா? எதை வச்சியா? யோ சொல்றியா காத்த காட்டி? அதை வச்சுட்டாயா? எதை வச்சியா? அதை வச்சுட்டானா அதோட விடிய திருமணப்பட்டி என்ன கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். கருவனூரே எதை வச்சு கண்டுபிடிப்ப? சொல்லவே கேளியா? அதை வச்சுட்டேன்னு சொல்ல முடியாதியா? சொல்லியா? அதை வச்சுட்டானா புரிஞ்சுக்கிறோம். என்ன கேட்டீங்களா? ஆமா என்ன இங்க ஏறிக்கிட்டு வர என்னையா? என்ன கேட்டீங்களா? அதை வச்சுட்டானா அதை வச்சுதானே விடிய. அதை போய் மேடையில போய் சொல்லி பூரா விளக்கமா தடுத்து வாயில அடிக்கிறாங்க. எதை வச்சு கண்டுபிடிப்ப? அதை வச்சு என்ன எவ்வளவு நேரமா வாயில கட்டு விடியா? பிரச்சனையா விடியா? நல்லா இருப்ப சொல்றேன். என்ன சொல்ற அப்புறம் பாத்துக்க. என்ன வேற காசை குறைச்சு சொல்லி போடுவேன். காசை சொல்லியா? அவர் எங்க அண்ணன் சொல்லு. இந்த அண்ணன் கேட்டுக்க அண்ணே சொல்லணுமா இல்லையானே? ஐயா 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 சொல்லியா? அதை வச்சுட்டாயா? எதை வச்சியா? ஐயோ இங்க கைய பாரியா? இதை வச்சுட்டாயா? எதை வச்சியா? அதை வச்சுட்டேன். மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். ஆமா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி நான் ஊர்ல அடி வாங்கி. எதுக்கு அடி வாங்குறாங்க? கைய பாரியா? சொல்லியா? சொல்ல போறியா? கேளியா? நல்லா இருப்பேன். சொல்லியா முதல்ல? எதை? ஏயா 5000 ரூபாய் காலையில கேக்குறீல? சரி சொல்லியா வாப்பா? அதுக்கு நான் குஞ்ச பத்திரம் சொல்றதுக்கு ஊர்ல அடிக்கிறதுக்கு வேலைய பாரியா? போய வேலைய பாரியா? சொல்ல மாட்டேன். சொல்லிட்டு என் இதுக்கு மேல கிட்டியா சொல்றதுக்கு என்ன இருக்கு? அங்க சொல்லியா? எங்க? அங்க அவர்கிட்ட போய் சொல்ல நான். நல்லா இருக்கு. சரிங்க நான் கேக்குறேன். கேள்வி கேட்டா சொல்ல. என்னையா? என்னையா சொல்லிட்டேனையா? என்னையா சொன்ன? என்ன சொன்னா? அதான் என்னத்தான் சொன்னி நான். சரி வேற எதை வச்சு கண்டுபிடி? சரி அதை வச்சுட்டேயா? வேற எதுவும் தடவி பார்த்திருக்கீங்களா? இல்ல இல்ல நம்மளுக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல. சரி சொல்லுங்க. உங்க பேர் என்னங்க? ஏன் பேரா? கந்தவேடு. என்ன வாய ஆன்றிய? கந்தவேடனா? வெள்ளிமலை கந்த. அப்பா வேறு சடைய. அம்மா வேறு சடச்சி. அட நோக்கி
ஆட நம்ப ஐயாப்பா என்னை தெரியுதா தெரியாயா? யாரியா நீயே? நம்ம சின்ன வயசுல எப்படி இது அடிச்சு விளையாடுவான்? எதை அடிச்சு? குண்டு அடிச்சு. ஆத்தி 5 மணி ஆச்சு. என்ன செய்வேன்? நெறிவை முடிக்கணுமே. சரிங்கய்யா. என்ன வச்சேன்? எப்படி கொண்டு போயிட்டு? ஆமா ஆமா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் மாப்பிள. நான் தான் உங்க ஐத்தமையன். தெரியுமியா? நான் வந்தவனே குறிஞ்சி நாட்டு மக்களுக்கும் குறிப்பறியும் தன்மை இருக்கு. என் குறிய பாத்து நீங்க தேடி வந்தது யார? என் குறிய பாத்தீன்னு ஒத்துக்கிறேன் இல்ல மாப்பிள. நான் மான தேடி வரல, உன் தங்கச்சியை தேடி வந்தேன். இவ்வளவுதானே. இன்னைக்கு தான் உங்களுக்கு பொருத்தமான என் தங்கச்சி. நல்லா இருக்குமா? அருமையா இருக்கு. உங்களை பார்த்து அப்படி தெரியுதே உன் தங்கச்சி நல்லா இருக்கு. ஆளு அப்படி இருக்குமியா? மினமினு அப்படியா? பார்க்கணுமே. அத பார்க்கணுமே. எதை பார்க்கணும்? உங்க தங்கச்சி போது வரணும் போங்க. ஏன் முன்னாடி உங்க முன்னாடி உள்ள இருந்து வருவாங்க. உங்களுக்கு ஒரு பொண்டாட்டியா? ஆமாயா. சூப்பரா இருப்பா. நல்லா மின்னு நல்லா இருக்குமா? போதுமா? நான் என்னமோ நினைச்சேனே இப்படி இருக்கும் நினைச்சு கூட பார்க்கல மாப்பிள. உங்க மூஞ்சிய பார்த்து எப்படி நினைச்சேன். ஆனா உன் தங்கச்சி வள்ளி வள்ளி எதுக்குலயே கையை விட்டுக்கிட்டு கிடக்குற? பார்த்து எவ்வளவு நாளாச்சு? நீ மான பிடிக்க வந்தியா? இப்ப பிடிக்க வந்தியா? போயா முதல்ல பார்த்து எவ்வளவு போயா? ஐயோ சொல்றேன். நீ அங்க போய் சொல்ற. சண்டை போடாம யாராவது ஒருத்தர் வாங்க. நான் 2 பேரும் நீங்க மலைதேப்புக்கு ஒரு மான்களை இங்கு மாணவக்கார நீங்களே. மனத்தடி வந்தவரே மாப்பிள்ளை ஒல்ல ஒல்ல குடிசையில கொஞ்சி காதலாம் கஞ்சி கஞ்சி கலைய கொண்டு என்னம்மா நம்மளே ஆடிட்டு இருக்க வேடுவர் எங்க? அவர் ஆட்டத்தை பார்க்கணுமா? அத்தாடி எவ்வளவு பல்கா இருக்காரு. இந்த பிள்ளைக்கு நல்ல ஆடுமாயா? வேலைப்பாடு எப்படின்னு தெரியல. பண்ண மாதிரி இருக்கு மாப்பிள. ஓ இந்த பிள்ளைக்கு நல்ல ஆடுமான்னு. நல்ல சூப்பராக அவுத்து விட்டா கலகலன்னு ஆடும். நல்ல ஆட்டுமா? நல்ல ஆட்டம். கை கால சும்மாவே ஆட்டுறாயா? நீங்க படுங்க எப்படி ஆட்டுறேன்னு. ஏறாத மலை மேலே இழந்த வளர்த்திருக்கு இழந்த வளர்த்திருக்கு நாங்க புடுங்குன ஏறாத மலையில இழந்த பழுத்தா என்ன காயா இருந்தா இழந்த பழுத்து இருக்கா? பாடாதீங்க. நான் ஏற மலை மேல அப்படி பாடுங்க. நான் ஏறி குளுக்கட்டுமா? பாட்டு படிக்கட்டுமா? ஏன் சோட்டு பொண்ணுகளா எலுமிச்சம் கண்ணுகளா அடி மாம்பழத்தை கரவேல மயூருணத்தும் சின்னவளே மயூருணத்தும் சின்னவளே. இத உருத்தல் தேவையே இல்லை. 5 நிமிஷம் முடி முன்னோண்டு தான் இருக்கு. காய ஒரு நாள் ஆகுது. பாறையில நான் இருந்து பாடும் குரல் கேட்கலையா? பாடும் குரல் கேட்கலையா? பாட்டு சத்தம் 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 கேட்கலையா? அடியே சத்தம் நின்று இருந்தா என்னாடி நீ செஞ்சிருப்ப? ஆமா ஓடோடி வந்திருப்பேன் ஓடோடி நான் வந்திருப்பேன். அதுதானே உள்ள போதான். அடியே சத்தம் நின்று நீ
செஞ்சிருப்ப என்னடி நீ செஞ்சிருப்ப என்னடா சொல்ற சொட்டை ஒடிச்சு அது நல்லா இருக்கீங்க. ஏய் உனக்கு வேணாம் கருமம். போய் ஆக்க போய் சேலத்தை பிடிச்சிருக்கிறான். ஒழுக்கமாறா நீயும் தானும் படுப்பான்ல தள்ளியும் படுப்பான்ல வைக்க போற நாய் காத்தாப்புல போட வேலையை பார்த்துட்டு 5 மணிக்கு வந்திருக்காரு மான காணா மட்டைய காணா கொட்டைய காணாம கேட்டதுன்னா ஓடோடி நான் வந்திருப்பேன் ஓடோடி நான் வந்திருப்பேன் அசம்மா அசம்மா அடிக்குது. இழுத்து பிடிச்சு வைக்கிறதே தப்பு முதல்ல. மாப்பிள தங்கச்சி இது பாத்தியா இது யாரியா மான பிடிக்கல இப்ப பிடிக்க வந்திருக்க இது யாரியா எப்ப கேப்ப முக்கா முழம் போனதுக்கு அப்புறமா என்னையா யாரியா அது இருக்கட்டியா கருவாச்சிக்கிற சொல்லி மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க இந்த மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க ஈசன் மகனோட மனவிட்டு பேசி பாருங்க தீராத வினையெல்லாம் தீர்ந்து போகுங்க தீர்ந்து போகுங்க சத்தியமா சொல்லுறேங்க தீராத வினையெல்லாம் தீர்ந்து போகுங்க தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க இந்த மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க வெற்றி வேல் முருகனுக்கு போடுங்க அரோகரா அரோகரா தங்கச்சி அரே ஷமே சமே அரே கூமுட்டையா ஏ கூப்பிட்டு நினைக்கிறியா ஏ கோமுட்டை குஞ்சு பறிச்ச முட்டை ஐயோ நம்ம இனத்தவர மாலை தேடி வந்திருக்கிறோம் எனக்கு அப்படியே குளு குளுன்னு இருக்குமே குஞ்சு குறிக்காது பல வருஷம் ஆச்சு. நீங்க என்னமோ சொல்லிக்கிறீங்க அது என்னன்னு தெரியல அவர் யாரு அவருதான் ஆளை பார்த்தா உனக்கு காது கேட்காது வந்திருக்கேன்னு சொல்லு இத தூக்கணுமா சரி சரி இத தூக்கணும் கொள்ள பேரு சமாதியில இருக்கீங்க இந்த குப்பி என்ன சொல்லுது இந்த குப்பி உண்மையா சொல்லுது தூக்கி பார்க்கணும்னு வந்திருக்கேன் சரியா தூக்கி பாரியா உன் ஆசை அதுலவே முடியும்னா நான் என்ன பண்றது உன் கிரகம் உயிர் அதுக்குள்ள போகணும்னா போ. ஆமா. என்ன பேசிக்கிறீங்க ஒண்ணுமில்ல பெருமையா சொல்றோம்டா ஏதோ வேற மொழி பேசுற மாதிரி தாலி தெரியுது காந்தங்கிட்ட வச்சிருக்கியா தெரியல பூரா இழுத்துட்டி அம்பிட்டையே நம்ம என்ன தவிர அரே உண்மையிலே இந்த சாமியை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன் பாத்திருக்கையில அப்படியெல்லாம் தப்பா பேசி விடாதீங்க அந்த சாமிக்கு இன்னையோட சொல்லி முடிஞ்சிச்சு அந்த சாமி நீ இதை நினைச்சுக்கிட்டே கிடக்கும் வருக வருக வேடு வரு ஓஹோ வற்றா வடங்களுக்கும் குறிஞ்சி நிலத்திற்கு வருகிறது இந்த குலவிட வரை வருக தங்கச்சி என் செல்லம் உன் வசனத்துக்கு நான் அடிமேடா நன்றிடா வற்றாத நீரோடை வடமொழிக்கும் மலைவளம் கற்றோர்கள் போற்றுகின்ற இந்த கழனிக்கு வருகிறது இந்த காவலரே வருக தாங்கள் யார் தங்களுடைய பெயர் என்ன தாங்கள் எதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்ற விவரத்தை சுருக்கமாக எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம் மாப்பிள வெள்ளி நாக்கு படைத்த வள்ளிமானே வண்ண தமிழத்தில் உணவு தராமல்